Hello everyone, this is Staff IAS Academy. நம்ம இன்னைக்கு September 13 current affairs தான் பார்க்க போறோம். So current affairs பார்த்தலாம். So India's longest rubber dam அதை பத்தி தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ வந்து இந்தியாவோட லாங்கஸ்ட் டேம்லாம் ஓகே, ரப்பர் டேம் அப்படிங்கிறது வந்துட்டு புதுசாக இப்போ வந்துட்டு பார்க்கக்கூடியது. ஸோ இது வந்து என்னென்னா மேட் பை ரப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரப்பர் டேம் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பில்கிரிம்ஸ் சைட் ஃபார் இந்துசம் அண்டு புத்திசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு த்ரூ அவுட் த இயர் வர வாட்டர் எல்லாத்தையுமே சேவ் பண்ணி வச்சுட்டு அஸ் அ பில்கிரிம் சைட்டாக அங்கே வந்துட்டு அதில் என்னெல்லாம் போட்டிங் பாத்திங் என்னெல்லாம் அவங்களுக்கு தேவையோ அந்த மாதிரிலாம் வந்துட்டு பண்ண கொடுக்கக்கூடிய ஒரு டேம், அதுதான் ரப்பர் டேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவோட லாங்கஸ்ட் ஃபர்ஸ்ட் எவர் ரப்பர் டேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ரிவர்லனா ஆன் ஃபால்கு ரிவர் கயாஜி டேம். ஓகேவா? டேம் பேர் கயாஜி. ஸோ கயாஜின்னு எப்படி நேம் வந்திருக்கோன்னா கயா பீகார்னால வந்துட்டு வந்திருக்கோம். ஸோ பிளேஸ் வந்துட்டு கயா பீகார். ஓகேவா? ஸோ ரிவர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபால்கு ரிவர், கயாஜி டேம், கயா பீகார் பிளேஸ். ஓகே, எக்ஸ்பர்ட்ஸ் ஃப்ரம் ஐஐடி ரூர்கே வந்து வேர் involved with project. ஓகேவா? ஸோ ஐஐடி ரூர்கே வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. வித் த ஹெல்ப் ஆஃப் தெம் இந்த ப்ராஜெக்ட் வந்து இப்போ வந்து முடிச்சு லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃப்ரைட் பிளாட்ஃபார்ம். ஸோ ஃப்ரைட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரக்கு. ஓகேவா? ஸோ குட்ஸ் அப்படிங்கிறதா வந்து ஃப்ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் பிளாட்ஃபார்ம் இதுக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அது பேர் என்னது? இ-ஃபாஸ்ட் அப்படிங்கிறதா இந்த பிளாட்ஃபார்மோட நேம். ஸோ இ-ஃபாஸ்ட் பிளாட்ஃபார்ம், இது ஃபுல் ஃபார்ம் என்னன்னா எலக்ட்ரிக் ஃப்ரைட் ஆக்சிலரேட்டர் ஃபார் சஸ்டைனபிள் டிரான்ஸ்போர்ட் இந்தியா அப்படிங்கிறதா வந்து இந்த இ-ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. யார் லான்ச் பண்ணியிருக்கா? நிதி ஆயோக் லான்ச் பண்ணியிருக்காங்க. சரியா? நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அவங்களும் அண்ட் அலாங் வித் தம் வந்துட்டு வேர்ல்ட் ரிசோர்ஸ் இன்ஸ்டிடியூட் வந்துட்டு ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஒரு எலக்ட்ரிக் தட் இஸ் இ ஃப்ரைட் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். தட் இஸ் ஃப்ரைட் அப்படிங்கிற அந்த சரக்கு குட்ஸ் வந்துட்டு கரெக்டாக வந்து தெரிஞ்சால் தானே, ஐடென்டிஃபை பண்ணால் தானே அதுக்கான ஏதாச்சும் பேஸ்டு வந்து சொல்யூஷன்ஸ் வந்துட்டு கொடுக்க முடியும். ஸோ அது மூலிமா போர்ட்டல் மூலிமா அதோட ப்ரைஸ் இது எல்லாமே வந்துட்டு செட் பண்ணி அது மூலிமா தெரிஞ்சுக்கிற மாதிரி. அண்ட் ஆல்சோ இது வந்து எதில் பார்ட்டிசிபேஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஆட்டோமொபைல்ஸ் கம்பெனிஸ், அதுக்கப்புறம் லாஜிஸ்டிக் கம்பெனிஸ், அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ், இது எல்லாமே வந்து இதில் பார்ட்டிசிபேட் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். இது வந்து ஒரு பெரிய சோர்ஸாக இருக்குது ஃபார் வந்துட்டு எக்கனாமிக் ஃபோரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ அது வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி அதை சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அது மூலிமா வந்துட்டு கூட்ஸை வந்து எந்த கூட்ஸ் போதோ ட்ராவல் ஆகுதோ அதான என்ன கூட்ஸ் வேணும், எங்கே வேணும், என்ன விதமான அது எல்லாமே வந்துட்டு பார்த்து பண்ணக்கூடியது தான் வந்துட்டு இந்த பிளாட்ஃபார்ம். ஸோ இதுதான் வந்து இப்போ க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ யார் பண்ணியிருக்கா, அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன பிளாட்ஃபார்ம் எதுக்காக அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அது போதும். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு தாராகிரி. ஓகேவா? தாராகிரி வார்ஷிப் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு போர்க்கப்பல். ஓகே, ஸோ ப்ராஜெக்ட் 17A கீழே ஒரு 4 கப்பல்ஸ் வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதில் வந்து இப்போ தேர்ட் ஷ்லீட் ஃப்ரிகேட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்துட்டு பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இது வந்து டெக்னாலஜி அப்படியே ஸ்லித் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த விதமான ரேடார் சோனார் எது மூலியமாகவுமே வந்துட்டு இதை வந்து டிடெக்ட் பண்ண முடியாத ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ ஃப்ரிகேட் அப்படிங்கிறது வந்து ஒரு போர்க்கப்பல். ஸோ ப்ராஜெக்ட் 17A கீழே உருவான ஒரு தேர்ட் ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம், வார்ஷிப். ஸோ அப்போனா இதுக்கு முன்னாடி என்னென்ன வார்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீல்கிரி, அப்புறம் உதயகிரி அப்படின்னு சொல்லக்கூடிய வந்துட்டு வார்ஷிப். நெக்ஸ்ட் டு தட் தேர்டாக வந்துட்டு இந்த தாராகிரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது எங்கன்னா மெஹசான் ஷிப்யார்ட். ஓகேவா? டாக் ஷிப்யார்டில் வந்துட்டு இதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க இன் மும்பை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பையில் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து இது லான்ச்சும் பண்ணியிருக்காங்க. வெள்ளோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அது வந்து எப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஓவர் ஆகி அதுக்கப்புறம் வந்து அந்த தண்ணியில் இறக்குனா அது கரெக்டாக போகுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விதமான செக்கிங் வந்துட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது வந்து எதனால இந்த நேம் வந்துச்சு தாராகிரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹில் ரேஞ்ச் இன் ஹிமாலயா சிச்சுவேட்டட் அட் கார்வால், அங்கே வந்துட்டு தாராகிரிங்கிற ஹில் இருக்குது. ஓகேவா? அதுதான் வந்து அந்த ஹில் ரேஞ்ச் வந்து ஹிமாலயாஸில் சிச்சுவேட்டாக இருக்குது அட் கார்வால் பிளேஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதனால இந்த தாராகிரி அப்படிங்கிற நேமை வந்துட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நேவிஸ் வைஃப்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அதோட பிரசிடென்ட் வந்துட்டு இந்த நேம் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க, வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, தாராகிரி. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
Indian Army and Indian Air Force சேர்ந்து வந்து கம்பைன்லி தே கண்டக்ட் ஒன் எக்ஸசைஸ். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ககன் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா, ஜாயிண்ட் எக்ஸசைஸ். ஸோ இந்தியன் ஆர்மி அண்ட் இந்தியன் ஏர் ஃபோர்ஸ் சேர்ந்து பண்ணியிருக்கக்கூடியது. ஓகேவா, ஸோ வந்து டிப்ளாய்மெண்ட் ஆஃப் அட்டாக் ஹெலிகாப்டர்ஸ். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஒரு வரிசையாக வந்து ஹெலிகாப்டர் அட்டாக்ஸ் வந்துட்டு பண்ணுற மாதிரி அது வந்து எப்படின்னா அது அந்த மாதிரி அட்டாக்ஸ் வர்றது எல்லாமே எப்படி வந்து ட்ரெயின் பண்ணலாம், எப்படி வந்து செக்யூரிட்டி மெயின்டைன் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு வித் த ஹெல்ப் ஆஃப் இந்தியன் ஆர்மி ஃப்ரம் யூத். ஓகேவா, ஸோ வந்துட்டு ஃப்ரம் கிரவுண்ட் அண்ட் இந்தியன் ஏர் ஃபோர்ஸ். ஸோ இவங்க 2 பேர் சேர்ந்து எப்படி வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு செக்யூரிட்டி பேஸ்டு ஒரு செக்யூரிட்டி பேஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ப்ராக்டிஸ். ஓகேவா, ஸோ அதுதான் வந்துட்டு பார்க்குறோம் ஃபார் டிஃபென்ஸ். ஓகே, ஸோ கண்டக்ட் ஒரு ஜாயிண்ட் எக்ஸசைஸ். ஸோ இந்த மாதிரி இந்தியன் ஆர்மி அண்ட் இந்தியன் ஏர் ஃபோர்ஸ் 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருக்கிறது என்னது ககன் ஸ்ட்ரைக் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் பஞ்சாப் கண்டக்டட் 4 days அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, ஸோ இந்தியன் ஆர்மிஸ் கார்கா க்ராப்ஸும் அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஏர் ஃபோர்ஸ். ஓகேவா, இந்தியன் ஏர் ஃபோர்ஸ். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ வெஸ்டர்ன் பார்டர்ஸில் வந்துட்டு செக்யூரிட்டி மெயின்டைன் பண்ணுறதுக்காக மெயினாக இது வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அங்கே வந்து செக்யூரிட்டிஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணுமோ ஸோ அந்த இடத்துல அட்டாக் அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு 2 ஆர்மியும் வந்துட்டு யூஸ் பண்ணி வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் தான் ககன் ஸ்ட்ரைக் பஞ்சாபில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா CJ of India shortest tenure. ஓகே, இப்போ இது என்ன ஃபர்ஸ்ட் கரண்ட்டாக என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கமல் நரைன் சிங் அப்படிங்கிறவர் வந்துட்டு இப்போ இறந்துட்டார். ஸோ வந்து இட்ஸ் அ பாஸ்ட் ஸோ ஆர்பிட்ரரி நியூஸ். ஓகேவா, ஸோ அதோட சேர்ந்து நம்ம பார்க்குறோம் என்ன ஜிகே தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மர் CJ ஆஃப் இந்தியா வித் ஷார்ட்டஸ்ட் டென்யூர் அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு இவர் தான். ஓகேவா, ஸோ கமல் நரன் சிங் பாஸ்ட் அவே. ஷார்ட்டஸ்ட் டென்யூர்னா என்ன, டைம் பீரியட், அவங்களோட பீரியட் ஆஃப் டைம் வந்துட்டு அவங்க ஒர்க்கில். ஓகேவா, ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த CJவா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவா வந்துட்டு ஷார்ட் டென்யூர் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமாக வந்துட்டு இருந்து அவர் வேலையை முடிச்சிட்டார். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி இருந்தவர் வந்து 17 days ஒன்லி அவரோட டென்யூர். ஸோ அவர் தான் இவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் கமல். ஓகே, ஸோ 22nd சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஃப்ரம் November 25, 1991 to December 12, 1991. ஓகேவா, ஸோ வந்து 17 daysல இவரோட அந்த சீஃப் ஜஸ்டிஸுங்கிற போஸ்ட் வந்துட்டு முடிஞ்சிடுச்சு. அவரோட டென்யூர் வந்து அவ்வளோ நாள் தான் ஒர்க் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிபுத்து கேம்ப் நடந்திருக்கு. ஓகேவா, ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிபித்து கேம்ப் அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து ரீநேம்டு ஆஃப்டர் ஜென்ரல் பிபின் ராவத். ஓகேவா, ஸோ பிபின் ராவத்தை ஹானர் பண்ணுறது வகையில் அவரை வந்து கமாமரேட் பண்ணுற வகையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரோடுக்கு வந்து இந்த கிபித்து கேம்பில் இருக்க ஒரு ரோடு 22 kilometer ரோடு. ஓகேவா, ஸோ அருணாச்சல் பிரதேஷ் பஞ்சாப் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ அந்த ரோடுக்கு வந்து இவரோட நேம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, ஸோ வந்து மிலிட்ரி கேரிசன் ஒரு செட்டப் அந்த கேம்ப் தான் மிலிட்ரி கேம்ப் தான் வந்து கிபித்து அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா, ஸோ இவர் கொலோனலாக இருந்தப்போ அங்கே நடந்த ஒரு பேட்டில் வந்துட்டு அந்த பிளேஸை வந்துட்டு இவங்க வந்து எல்லாம் சேர்ந்து இந்த யூனிட் வந்து காப்பாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, ஸோ பேட்டில் ஆஃப் போக்ரா. ஓகேவா, ஸோ அப்போ வந்துட்டு இந்த மாதிரி காப்பாற்றிருக்கிறதுனால அந்த நேரத்தில் பிபின் ராவத் தான் வந்து அங்கே கொலோனலாக இருந்தார். அதனால அந்த இடத்துல இப்போ வரக்கூடிய அந்த கிபித்து பேங்க் கேம்புக்கான ரோடுக்கு வந்துட்டு இவரோட நேம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இவர் வந்து பாஸ்ட் அவேல ஸோ எப்படி குன்னூரில் வந்துட்டு இறந்துட்டார் வித் 12 IAF அண்ட் மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் அவங்க கூட வந்துட்டு இறந்துட்டார் வித் ஹிஸ் வைஃப் ஆல்சோ. ஓகே, ஸோ அதனால் அவரை வந்து கமாமரேட் பண்ணுற வகையில் இங்கே நேம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அவர் எந்த ஹெலிகாப்டர் டைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா M117V5 ஹெலிகாப்டரில் இறந்துட்டார். ஓகேவா, அவர் நேம் வச்சுருக்கோம் எங்கள் கிபித்து கேம்ப் அருணாச்சல் பிரதேஷ் பஞ்சாப் டிஸ்ட்ரிக்ட் 22 kilometer ரோடு. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் சம்மிட் 2022. ஸோ SCO அப்படிங்கிறது என்னது, ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் சம்மிட். ஓகேவா, ஸோ இந்த சம்மிட் வந்துட்டு இயர்லி ஒன்ஸ் வந்துட்டு நடக்கும். ஸோ அதில் வந்துட்டு மெம்பர்ஸ் ஸ்டேட்ஸாக இருக்கக்கூடியவங்க எல்லாரும் வந்துட்டு சேர்த்து பண்ணக்கூடியது. ஓகே, டோட்டலி இப்போ வந்து ஒரு 8 மெம்பர் ஸ்டேட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து September 15 to 16 வந்து இப்போ நடக்க போது நம்ம மோடி கூட அதுக்காக வந்து ட்ராவல் போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ சமர்கண்ட் உஸ்பெகிஸ்தானில் தான் நடக்குது. முன்னாடி வந்து தஜிகிஸ்தானில் நடந்துச்சு. ஸோ டுக் ஓவர் சேர்மன்ஷிப் ஃப்ரம் தஜிகிஸ்தான். நவ் வந்துட்டு எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உஸ்பெகிஸ்தானில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்தியா வந்து ஜாயினிங்
இதில் இந்த சாங்காயில் எப்போ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 9th June 2017 தான் இது மெம்பர் ஸ்டேட்டாக ஜாயின் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த SCO எப்போ எஸ்டாப்ளிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26th April 1996 வந்துட்டு இது எஸ்டாப்ளிஷ் அண்ட் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பெய்ஜிங் சைனா. ஓகேவா? ஸோ அதான் வந்துட்டு ஹெட் குவார்ட்டர்ஸ். ஸோ வந்து இப்போ யார் இதோட சேர்மன்ஷிப் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உஸ்பெகிஸ்தான் சமர்கண்டில் நடக்குது. ஸோ முன்னாடி தஜிகிஸ்தானில் நடந்திருக்கு. இந்தியாவோட டேட் ஆஃப் ஜாயினிங் 9th June 2017, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னா US ஓப்பன் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. US ஓப்பனோட ரிசல்ட் இப்போ வந்துடுச்சு. ஸோ அதில் யார் மென்ஸ் உமன்ஸ் மென்ஸ் டபுள்ஸ் அதுக்கப்புறம் மிக்ஸ்டு டபுள்ஸ் இது எல்லாமே வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ மென்ஸ் கேட்டகரியில் யார் ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பானிஷ் பிளேயர் சி அல்காரஸ் கிரார்சியா அப்படிங்கிறவர் தான் வந்துட்டு மென்ஸ் இண்டிவிஜுவலில் வந்துட்டு வின் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? ஸோ அல்காரஸ் கார்ஷியா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஸ்பானிஷ் பிளேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஸ்டைலிஷ் கார் அல்கசார் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வந்துட்டு பெரிய கார் தானே. ஸோ அந்தமாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுமாரி வந்து அல்காரஸ் கார்ஷியா தான் இப்போ மென்ஸ் கேட்டகரியில் வின் பண்ணியிருக்காரு இன் டென்னிஸ் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து யங்கஸ்ட் பிளேயர் டு ரீச் வேர்ல்டு நம்பர் 1 அட் ஜஸ்ட் 19 years old. ஓகேவா? ஸோ இவருக்கு வந்து 19 years old தான். ஸோ யங்கஸ்ட் பிளேயராக ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி கிராண்ட் ஸ்லாம் டைட்டில் வின் பண்ணவர் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். தட் இஸ் US ஓப்பன் கிராண்ட் ஸ்லாம் வந்து டைட்டில் வின் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு உமன்ஸ் கேட்டகரியில் யார் வின் பண்ணியிருக்காங்கன்னா வந்து ஐஷ்வியா டெக் போலிஷ் யூரோப்பில் இருக்க கண்ட்ரி. ஸோ அதை சேர்ந்தவங்க வின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ மென்ஸ் டபுள்ஸில் ஆர் ராம் அண்டு ஜே சாலிஸ்பர்க் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். உமன்ஸ் டபுள்ஸில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கே சினியாகோவா அண்டு பி கிரெஜிகோவா இவங்க 2 பேரும் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். மிக்சடு டபுள்ஸில் யாருன்னா வந்து எஸ் சாண்டர்ஸ் அண்டு ஜே பிரிஸ் இவங்க 2 பேரும் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் 9th பிரதான் மந்திரி மத்ஸ்யா சம்படா யோஜனா. ஓகேவா? ஸோ இதோட அந்த ஸ்கீம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ப்ளூ ரெவல்யூஷன் ஆஃப் இந்தியாவை ப்ரொமோட் பண்ணுற வகையில் இருக்கக்கூடியதான் வந்துட்டு இது. அண்ட் ஆல்சோ வந்து ஃபிஷரிஸோட டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது ஏன் இங்கே பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக வந்து செலிப்ரேட் செகண்ட் இயர். ஓகேவா? ஸோ செகண்ட் இயர் ஆனிவர்சரி தட் இஸ் இது ஆரம்பிச்சதுலேருந்து செகண்ட் இயர் இப்போ வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஆன் September 10, 2022. ஓகேவா? ஸோ அப்போ தான் வந்து முன்னாடி 2 years பிஃபோர் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க on September 10. ஓகே, the creation of 68 lakh jobs at the end of 2024-25. இந்த ஸ்கீம் படி 2024-25ல பார்த்தீங்கன்னா 68 lakhs வந்து ஜாப்ஸ் கிடைச்சிருக்கும். எல்லாருக்குமே வந்து அந்த மாதிரி ஜாப் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அண்ட் ஆல்சோ த ப்ளூ ரெவல்யூஷன் இன் இந்தியாவை வந்து ப்ரொமோட் பண்ணுற வகையில் முன்னாடியே பார்த்த மாதிரி அண்ட் ஆல்சோ டு டெவலப் ஃபிஷரிஸ் செக்டாரை நல்லா டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கீம் தான் இது. ஓகே, ஸோ இந்த பிரதான் மந்திரி மத்ஸ்யா சம்படா யோஜனா எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷரி செக்டாரை டெவலப் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன நாகா மிர்ச்சா ஃபெஸ்டிவல். ஸோ நாகா மிர்ச்சா ஃபெஸ்டிவல் நாகாலாண்டில் வந்து செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல். ஸோ இது செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல வந்ததே வந்து on September 9, 2022 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ நாகா மிர்ச்சா அப்படின்னா கிங் சில்லி. ஓகேவா? ஸோ வேர்ல்டு டாப் 5 சில்லிஸில் வந்துட்டு இந்த சில்லியும் இடம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ வந்து இந்த சியாஹாமா வில்லேஜ் அப்படின்னு நாகாலாண்டில் அங்கே தான் வந்து இந்த கிங் சில்லி அப்படின்னு சொல்லக்கூடிய நாகா மிர்ச்சா வந்துட்டு அங்கே தான் வந்துட்டு க்ரோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? ஸோ இதுக்கு வந்து ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன் முன்னாடியே கொடுத்துருக்காங்க. இண்டெக்ஸ் வந்து 2008ல் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு இதை வந்து இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணலாம் ஒரு ஃபெஸ்டிவலாக நாகா மிர்ச்சா அப்படின்னு சொல்கிறது தான் இப்போ பண்ணியிருக்காங்க 9th 2022ல் டிக்ளேர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து எந்தெந்த ப்ராடக்ட் வந்துட்டு இந்த மாதிரி அடுத்து இந்த நாகாலாண்டில் கொடுத்துருக்காங்க GI டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாகா ட்ரீ டொமேட்டோ, அதுக்கப்புறம் வந்துட்டு சக்கேசாங் சால்ட்ஸ் அண்ட் ஸ்வீட் குக்கும்பர்ஸ். ஓகேவா? ஸோ வந்து நாகா நாகானா நாகாலாண்ட் தான். ட்ரீ டொமேட்டோ, அப்புறம் சால்ட்ஸ், அப்புறம் குக்கும்பர்ஸ் இதெல்லாம் வந்துட்டு அங்கே ஏற்கனவே ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டு தட் தான் இந்த கிங் சில்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் இப்போ ஃபெஸ்டிவலாக நாகா மிர்ச்சான செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா PM ஷேக் ஹசீனா பற்றி பார்த்துடலாம். ஸோ இந்தியா பங்களாதேஷ் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம இந்தியாவோட பார்டர் ஷேர் பண்ணுற கண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு சைனா இருக்குது, நேபாள் இருக்குது, அப்புறம் வந்து மியான்மர் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ பங்களாதேஷ் அதெல்லாம் இருக்குது. ஓகேவா? ஸோ அதில் லாங்கஸ்ட் பார்டரை எது வந்து ஷேர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளோட இந்தியாவோட பங்களாதேஷை ஷேர் பண்ணுது 4000 கிலோமீட்டர் வந்து ஷேர் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அப்ராக்சிமேட்டாக சொல்லணுன்னா வந்துட்டு 4000 கிட்ட. ஸோ
2 கிலோமீட்டர்ஸ் வந்து ஷேர் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஷார்ட்டஸ்ட் என்ன, ஷார்ட்டஸ்ட் வந்து ஆப்கானிஸ்தான் 106 கிலோமீட்டர் ஷேர் பண்ணுது இந்தியாவுடன் சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? ஸோ இந்த பங்களாதேஷோட பிஎம் ஷேக் ஹசீனா வந்துட்டு நம்மளோட இந்தியாவுக்கு வந்து விசிட் பண்ணியிருக்காங்க ஃபார் பைலேட்ரல் டாக்ஸ் அண்ட் கோஆப்ரேஷன். ஓகேவா? ஸோ வித் அவர் பிஎம் மோடி வந்து விசிட் பண்ணி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ டிசைடட் டு ஓப்பன் நார்த் ஈஸ்ட் பார்டர் ஃபார் ட்ரேட் அண்ட் டெக்னாலஜி. ஸோ நார்த் ஈஸ்ட் பார்டர்ஸ் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுறாங்க, ட்ரேட் அண்ட் டெக்னாலஜிக்காக ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது வந்து நாட் ஒன்லி நம்மளோட நார்த் ஈஸ்ட் பார்டர் டெவலப் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, ஸோ அவங்களோட வந்து சவுத் ஈஸ்ட்டுக்கு வந்துட்டு ஒரு பெரிய கேட்வே பிளாட்ஃபார்மாக வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம பார்க்குறோம். அண்ட் பைலேட்ரல் டாக்ஸ் அபவுட் வந்துட்டு ஸ்பேஸ், அதுக்கப்புறம் வந்து எக்கனாமிக்காக என்ன, செக்யூரிட்டிஸ்க்கு என்ன பண்ணலாம், ஸோ இது ரிலேட்டடாக எல்லாமே வந்துட்டு பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ வந்துட்டு பங்களாதேஷோட கேபிட்டல் டாக்கா அண்ட் ஆல்சோ கரன்சி வந்து டாக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, ஸோ பார்த்தாச்சு. ஸோ இன்னைக்கான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் த வீடியோ. பி ரெகுலர் டு வாட்ச். தேங்க்யூ.